உன் நாட்டை தேடி உன் அருள்மணி நாடி உங்க அக்கா மாதிரி ஒரு தங்க மொத்த பேரும் வந்துட்டாங்க. நீ எங்க இருந்து வர? நானா நேரா உபலாயத்துல இருந்து வரேன். ஓஹோ, ஃபர்ஸ்ட் எடுத்துனே வரேன். உங்க அக்கா கிட்ட கொடுத்து தாதி அடி மங்கையத்தன் தாதிகளா பாருங்கள் இந்த மடலான நிறுவத்தைய பாருங்கள். இது எங்கிருந்து வந்ததோ இதை எழுதி விட்டவர் யாரோ? இதனை பிரித்து பார்த்து எல்லாம் தெரிஞ்சினாரா? ஏண்டியம்மா, இதை யாரு எழுதியிருப்பா? அதை படிச்சவங்க தான் எழுதிக்கிறாங்க. இந்த கிரு பண்ணக்கூடாது. நீ ஆமா படிச்சவங்க தான் எழுதி அனுப்புன ஆள் யாருன்னு கேட்ட படிக்காத முட்டாளா பின்ன எழுதுவான். ஓ எழுதிய நிருபம் யார் என்றால் பிரிச்சு ஏமா இதை கீழ்ச்சிட்டு பிரி, இதை கீழ்ச்சிட்டு படி. கீழ்ச்சிட்டு படிச்சா எங்கன்னா படிக்க முடியுமாடி? பிரிச்சுட்டு படி. எம்மடி இதை வாசித்து பார்க்கும் போது எனக்கு வருந்த நிறுவனமடி அந்த பாசம் உள்ள பாஞ்சாலி எனக்கு பாடு பார்த்து விடுத்தாடியா. பாவை என்னை வரவே தாயை நல்ல பையன் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் தங்கை மின்னலொலிக்கு ஆஹா அக்கா திரௌபதி எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால் வருஷம் ஒரு முறை நாம கங்கா பூஜை செய்யக்கூடிய பழக்கம் மாங்கல்ய பூஜை செய்யக்கூடிய பழக்கம் மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க அதனால இப்ப இவர் ராஜாக்கள் வனச்சஞ்சாரம் செய்து இருந்தார்கள் மனம் முடிந்து விட்டது 12 ஆண்டு முடிந்து விட்டது. மனம் முடிந்தது. ஓராண்டு அக்கியாதவாசம் கழிந்தது. விளாடர் கொடுக்கப்பட்ட உபலாவி பட்டத்தை தங்கியிருக்கிறார்கள். அதனால அவங்க பட்ட கஷ்டம் நீங்கி விட்டது. அதனால நம்ம சந்தோஷமா இருக்காங்க. அதனால் நம்முடைய மன்னன் பிழைக்க அந்த நின்னு போன மாங்கல்ய பூஜையை இன்னைக்கு நீங்க 8 பட்டஸ்திரி ஒன்று சேர்ந்து 8 பேர் அக்கா தங்கச்சி ஒன்று சேர்ந்து நம்ம மாங்கல்ய பூஜை செய்யணும். நிருபத்தை கண்ட உடனே உட்காருப்பா. எங்கடா போய் பள்ளிட்டு வேலை போய் நடந்துக்கிறீங்க? இந்த மண்ணு மாட்ட மாட்டேங்குது. ஒண்ணு தூங்கல இப்படி வீட்டுல கத்தல. அதனால 8 பேர் ஒன்று சேர வேண்டும். ஏண்டா மனோ ஏழைகள் பேசாத. யாரும் பேசாதே. உங்களுக்கு என்ன 1/2 மணி நேரம் தான் நாடகமே. என்ன பண்ணு, இன்னைக்கு பூஜை செய்ய போறோம்னு திரௌபதி நாகக்கண்ணி பகவதி அள்ளி பவளக்குடி சித்ராங்கதை சுபத்திரை நாகக்கண்ணி இந்த மின்னலொளி 8 பேர் பட்டஸ்திரிகள். இன்னைக்கு அத்தனை பேரும் அவ பொட்டில வச்ச நகை அடவுல வச்சிருந்தாலும் மூட்டுன்னு வந்துருவாளுங்க. மூட்டு போட்டு வந்துருவாங்க. அவ பட்டு புடவையா கட்டி வருவாளுங்க. ஆம்படியானே வானான்ட்டு அல்லாச்சும் அவுத்து போட்டு இந்த கோலத்துல இருக்கிறனே ஒண்ணுமே இப்படி போனா ஏண்டி நீ என்ன ஒரு புள்ள பத்தியா 2 புள்ள பத்தியா இந்த மாதிரி கோலத்துல இருக்கிறேன்னு அவ எல்லாருக்கும் பதில் சொல்லலாம். பூரா பேருக்கு பதில் சொல்லலாம். இந்த போக வச்சுன்னு ஒருத்திக்கிறா பாரு. ஐயோ அவளுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியாது. ஏன் அவளை மட்டும் சொன்ன சிரிக்கிறீங்க? என்ன அவளோ தலையும் ஐயோ அப்படி பச்சு இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தாச்சுன்னா அங்கதான் இருப்பான். சரி, அப்படியே போனாலும் அக்கா திரௌபதி என்ன நினைப்பாங்க? நம்ம சொல்லுக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு
நினைப்பாங்க இல்ல. ஆனா உங்க போகவதி அக்கா கிருப்பாரு ஒரு காதுக்கு 6 பவுன் 7 பவுன் டைமண்ட் ஒரு பக்கத்துக்கு. ஐயோ இந்த மாதிரி நகை இந்த உலகத்துல யாரும் போடல. நீ அப்படி நினைக்கிற? அவங்க நாடு அப்பேற்பட்ட நாடு. ஆமா நீங்க வேணா போய் பாருங்க. அப்படி அப்படி ஆத்தூர் அதுக்கு அந்தாண்ட போய் பாருங்க. ஒரு அம்மா கழுத்தையும் அம்மா பேசி தூங்கும். அந்த ஆத்தூர் அந்தாண்ட போய் பாத்துக்கிறீங்க. ஆமா அவங்க அந்த நாட்டுல சேர்ந்தவங்க. என்ன பார்த்தா அவங்களே போட்டாங்க. அதனால ஏன் இரு அர்ஜுன மகாராஜனுக்கு மாமியார் வீடு இல்லாத இடம் கிடையாது. கண்டிப்பா. பாதாளத்துல போகவதி, மேகலோகத்துல மின்னல் ஒளி, நாகலோகத்துல நாகக்கண்ணி, எல்லா லோகத்திலையும் பொண்டாட்டி தான். இந்த ஆர்க்கு வாடில இங்கதானே ஆடிக்கிறோம். சரி அது போய் போகுது. சரி எது நடந்தாலும் எதனா ஏடி எப்படி இருக்கிறது கேட்டா நான் அவசரமா குளிச்சுக்கினே இருந்தேன். நிருபத்தை பார்த்த உடனே அக்கா உன் பேர்ல பயந்து அப்படியே பாத்ரூம்ல இருந்து அப்படியே ஓடிட்டேன். அப்படி சொல்லிக்கலாம். புரியுதா? எனக்கு எதனா சொல்றியா நீ கூட? நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சரி இந்த மாதிரி பாப்பா அவசரம் ஓடு. சரி நானும் 2 பேரும் தான் ஓடிட்டோம். அப்போ எங்க போறோம்? தன்னை அம்மா வணக்கம். எங்க அக்கா இருக்காங்களா பாரு. மொத்த பேருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. மொத்த பேரும். ஐயோ நான் இல்ல நீ அம்மா கோவமா இருப்பா அழுவலோ என்னவோ. சரி போய் நீ போயிட்டு உன் தங்கச்சி வந்து மறுபடி கட்டளை அப்படியா? ஓஹோ ஆத்தங்கல்ல சந்தையில ஓட்டு வந்த அவன் என்ன லட்சணமா இருக்காங்க. தர வேலை பார்த்தோம் பழகுது. அக்கா ஒரு பொண்ணு ரமஜியே அந்த பூபாஜிகள் ஐயோ ஐயோ வந்தால அந்த சக்காலத்தி எம்மாடி நீ நானும் பொறுத்து கிடக்குச்சேன். பாதாள லோகத்துக்கு நானே பட்டாவுன்னு வந்துட்டேன். தேவலோகத்துல திடீர்னு குச்சி அப்படி வரத்துல சக்காலத்தி இல்ல. நாங்க 8 பேரும் என்ன அழகா இருக்கிறோம். அந்த ஆளை கட்டிக்கணும் பூரா பேரும். இந்த ஆளு இவளை கட்டிக்கிறான் என்னதான் அப்படி இந்த அழகு தெரியல இவளுக்கு. என்கிட்ட ஒரு ருசி இருக்குது. என்னடி ருசியா இருக்கு? நிக்கிற வாட்டமே சரியில்லை. என்னத்துக்கு சொல்றேன்? ஓஹோ காலை கொஞ்சம் நெருக்கி வையக்கா.
ஏமா அதனுடைய பாஷை எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு காலம் ஏறி வைக்க அம்மா அகல வைக்கிறாடி பொண்ணவா. ஏமா மகாராணிமா ஓ இதனுடைய பாஷை எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி? ஏன்னா இந்த பூலோகத்துக்கும் இந்த பாதாள உலகத்துக்கும் நான் தான் நடமாட்டம். நீயா இங்க நடமாட்டமா இருந்து தடமாட்டமா போட போறதா? எப்பா என்னுடைய உடம்புக்கு தடமாட்டம் ஆக முடியுமா? நான் அதனுடைய பாஷை நான் சொல்றேன் பா. எப்படி அது எப்படி கேக்குது பா? எப்படி போகோ ஆ போகோ கால கொஞ்சம் அகலமா வை. ஓ இப்படி அடங்குது கதை. ஓ ஒக்கா ஒக்கா என்ன படுத்துவா? அப்படியே படுத்துக்கோ. அப்படியே கவுந்துக்குவா. வேலையே இல்லாத போடும். நீ சொந்த பேர் கேட்டா அக்கா இந்த லோலாக்கு எங்க கண்டுபிடிச்சாது கேக்குது? ஆமா எங்க குடும்பம் அக்கா அங்க பின்னாலே மதுகுலம் மணி மாமுத்து மாணிக்கா ஐயோ ஐயோ என்ன சொல்ற பச்சவ? நாமெல்லாம் எம்மா லட்சணமா இருக்கிறோம். அதானே பூ போட்டு வச்சு புடவை கட்டிட்டு எம்மா லட்சணமா இருக்கும். ஆமா இவன் எப்படி இருக்கிறான்? ஒரே பாட்ட பாட்டா நமக்கு ஒரே பாட்ட பாட்டா அதானே ஒரே பாட்டுல முடிச்சுட்டான். இந்த விட பார்த்து இந்த அக்கா குலத்துக்கெல்லாம் மாணிக்கன்னு சொல்றியே, எந்த வகை? எந்த வகையடி நாயம் இது? ஏடு அளவுக்கு போற வேண்டியது. ஐயோ, எம்மாடி, எம்மா அடுக்குதான் நீ. ஒரமோர் குடி ஐயோ, என்னால எம்மா லட்சணமா இருக்கிறான். இத ஐயோ, என்னடே வாயில வருது. இவன் எப்படி இருக்கிறாரா? இவனை பார்த்து மாதர் குலத்துக்கெல்லாம் மாணிக்கம் சொல்றியே, எந்த வகையில நாயம் அது? கொஞ்சம் பொறுமையா பேசுக்கா. அக்கா சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா பேசு. ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசு. சொல்லு. நீ தான் பொண்ணு. ஆமா. நானும் தான் பொண்ணு. பொண்ணு பொண்ணா இருக்க தவிர. ஆமா. நீ தான் பொட்டு வச்சுக்கிற. ஆமா. அக்காவும் தான் பொட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா. எம்மாக பொட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ, ஒரு சிறுநீர் போல் பாட்டுமே வச்சுக்கிறான். காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அம்மா போட்டாங்களா? என்னவா? நான் எம்மா. அச்சா நீ தான் புடவை கட்டிக்கிற. ஆமா. நானும் தான் புடவை கட்டிக்கிறேன். ஆமா. எம்மாக தூக்கி கட்டி வச்சுக்கிறேன். என்னடி இது தூக்கி தூக்கி கட்டி வச்சுக்கிறான்? அது மட்டும் இல்ல, நாம சொல்றதுக்காக சரி. ஒரு இருமா ஒரு என்னது எங்க அக்கா பார்த்து புலம்புறீங்க. ஐயோ, அம்மா போறாம இருக்குதா எங்க அக்கா பார்த்து பாப்பா பார்த்து? ஒரு பொண்ணா சிரிக்கிறீங்க பெருசா நீங்கமா? ஒரு பொண்ணா பிறந்தா எப்படி இருக்கணும்னு எடுத்துக்காட்டா வந்தவ எங்க அக்கா மட்டும்தான். இப்படிதான் என்ன பூன பூன பூரி வச்சுக்கிட்டேன். எங்க குடும்பத்துல எங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் அது போய் போகுது. கன்றாய் வந்தாங்க ஜிகச்சி போ. கன்றாய் சரி அந்த மாதிரி நீ ஏஞ்சி உட்கார்ந்தா சரியா போகுது. இல்ல புரிய தெரியாம தான் படிச்சு. ஐயே பஸ்ல கூட்டத்துல போனா தெரியாம படுற மாதிரி படிச்சு. ஆள் மேல உட்கார்ந்து ஏன் சிரிக்கிற? இந்த அம்மா கோவப்படுற நீ ராத்திரி இருந்து வாக்க தாங்க முடியல. இப்பெல்லாம் தான் குடும்பம் ஒண்ணு சொல்லலையா? ஒண்ணும் சொல்ல அது ஏன் பேசிக்க வருது. எதனா பேசினா வீட்டுக்கார நான் வச்சுக்குவா. என்ன கேட்டா இந்த மாதிரி ஆள் வந்தா நீ என்ன பண்ணுவது? ஐயோ என்ன கேட்டா இன்னும் பூனை போடுறாப்புல பூரி வச்சுட்டு வெள்ள வெள்ளையா வேணும். அக்கா தங்கச்சி 8 பேரு 12 வருஷத்துக்கு ஒரு மாதிரி கங்கா கௌரி பூச்சி செய்யறது அப்படி கேள்விப்பட்ட உடனே அரிசி நல்லா வேக வச்சு நல்லா வேச்சு ரைஸ் மில் கட்டு போனோம். நல்லா காய வச்சு ரைஸ் மில்லுக்கு குத்துத்தி கட்டு போனோம். ஓஹோ குத்துத்தி கட்டு போய் அந்த டபரால கொட்டி அந்த சால்ல மாறி டபரால கொட்டி அலாரத்துல தூக்கி கொட்ட போலான்னு தூக்கணும். இந்த சாலை தூக்கி அலாரத்துல கொட்ட போற அங்க போற ஓரத்து ஜாயிண்ட் பில்ட் ஆடுக்குது. அந்த மோட்டருக்கும் இந்த அலாரத்துக்கும் ஓடுற பில்ட் ஜாயிண்ட். ஆமா. கையை தூக்கி இப்படி கொட்ட போற வேகத்துல கொட்டவும் அந்த ஜாயிண்ட் பில்ட் அறுத்துக்கினு அப்படியே வயசுக்கு போயிடுச்சு. ஆமா இன்னும் ரத்தம் தானே வரல, இன்னும் வெள்ள விளையாடுது. நான் கவனிக்கா முட்டை சீவு பிடிச்சிச்சு. இந்த மாதிரி பொருத்தமான கதை எங்க இருக்குதா? அந்த சாலை தூக்கி போட்டோம்
அந்த நேரத்துக்கு நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நம்ம ஊரு ஆமா அம்மா கதையை கரெக்டா முடியும் ஆமா அம்மா இன்னும் நல்லா வச்சு கையில கேட்பேன் அதுக்கு நான் எட்டு மணி படிச்சு அது அக்கிபால் மிஸ் அக்கா சரி கெங்கா போய் செய்யணும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கெங்கா போய் செய்து முடிக்கணும் சரி அப்படின்னா பூஜை செய்ய பூஜை கூட தூக்கு அவங்க பேசணும் ஒருத்தர் பேசணும் வாருங்களே யாரும் சத்தம் போடாதே எப்பா 13 வருஷத்துக்கு வந்தாண்டா நான் கல்யாணம் பண்ணி புதுசுல வந்தேன் அந்த கல்யாணம் பண்ணி புதுசுல எனக்கும் போகவதுக்கு சண்டை வந்துருச்சு அதனால அவன் சண்டை புடிச்சுவான்னு நான் அடுப்பு வெட்டின இடம் அடையாளமா இது இந்த இடம் தான் நான் அடுப்பு வெட்டின இடம் நானும் இங்க அடுப்பு வெட்டிட்டேன் இந்த மாதிரி 7 பேர் என்கிட்ட சண்டை அடிப்பு சொல்லுதா நான் போன வருஷமே ஒரு ஆளு அடையாளத்துக்கு வச்சு போனேன் உங்க கூட சண்டை அடிச்சு பாலாதேட்ட அடுப்புக்குன்னு ஆளு அடையாளம் வச்சு போய்க்கிறேன் யாருவா ஏ ஐயா அவனுக்கு ரெடியா வந்து நிக்கிறேன் என் அடுப்பு எதுக்கு நேரம் இருக்குடா அடுப்பு அடையாளம் அடையாளம் காமிச்சிட்டியா அப்புறம் நான் வேலைக்கு சேர்த்து சொருவேன் நான் பொங்கல் வச்சுட்டேன் முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை எல்லாம் போட்டு சக்கரை பொங்கலும் வச்சுட்டேன் நானே ஏலக்காய் முந்திரி நெய் எல்லாம் ஊத்தி நான் வெண் பொங்கல் வச்சுட்டேன் பால் பொங்கல் நானும் வச்சுட்டேன் நெய் பொங்கல் வச்சுட்டேன் பாப்பா நானும் பொங்கல் வச்சுட்டேன் என்ன பொங்கல் வச்ச நீங்க எல்லாம் விதம் நீங்க சும்மா பழைய காலத்து பொங்கலே வைப்பீங்க நீங்க எல்லாம் பழைய காலத்து பொங்கல் வைப்பீங்க பால் பொங்கல் வெள்ளை பொங்கல் இப்ப புது பொங்கல் வச்சுக்கிறேன் என்ன போட்டு வச்சுக்காட்டியா அலையிறு கொட்டை அரைச்சு போட்டு வச்சுக்கிறேன் யாருன்னா தெரியாதவங்க போட்ட பம்பு வேலைக்கூடாது அலறி போட்ட நசுக்கி போட்டா அந்த பொங்கல் யாரு சாப்பிடுறது ஏன் தாளகரா இருக்க பக்கத்துல அவனுக்கு வைக்கிறேன் நான் அப்படியே எடுத்து உனக்கு ஏதாவது ஊட்டுவேன் பாடையில கொடுக்காம எனக்கு ஊட்டுவா சரி சரி அக்கா கையில சரி போ பண்ணி வாங்க இப்போ முகூர்த்த தேதி போகிறதுக்குள்ளே எல்லோருமே கல்புரை ஏற்றி எல்லாரும் பொங்கல் வச்சுட்டோமா கருப்பை ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க அதனால இப்போ எனக்கு ஒரு ஆசை தாளகாரன் மேல சரிவா என்ன சொல்லு வாசி சொல்லு என்ன தின்ற நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை கும்பலா கூடுறோம் ஒரு விளையாட்டு விளையாட்டா சந்தோஷம் ஜாலியா சந்தோஷமா அப்புறம் இந்த விசேஷம் முடிஞ்சோன்னா அவன் வீட்டுக்கு போயிடுங்க நேரத்துக்குள்ள அவங்க பட்டு அவங்களை நம்ம என்ன விளையாட்டு விளையாடா நம்ம குச்சாட்டம் ஆடலாமா யாரு வைக்கிறது யாரு எடுக்கிறது நான் வைக்கிறேன் நீ எடு என் மாமியா இல்ல உனக்கு ஏமா
நம்ம கும்பலா உட்காந்து கும்பி அடிக்குமா? கும்மி அடிக்கணும்னா பாட்டு பாடணுமே. அது பாட்டா? நான் பாட்டு பாடி கவர்மெண்டே பார்த்து எனக்கு பரிசு குத்துக்குது. கும்மி பாட்டு பாடி ஏங்க அக்கா கும்மி பாட்டு பாடி பரிசு கொடுத்தாங்களாமே. பகவதி அக்கா ஓ என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பேத்து கால்ல கொத்தாங்க. சரி அப்ப பாடு பாருப்பா. பாடு பாடு போடு போடு. ஊருக்கார ஜாய் வாங்குதா ரசிகமா இல்ல அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு ஆலமரத்தை பார்க்க சொன்னா அடிபட்டு வேற பாருனாலயா ஆலமரமே இல்லையா புங்க மரம் தான் எங்கடி போனீங்க? நீதானே சொன்ன ஆலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாருங்க. அங்க போய் பார்க்காத. இந்த ஊரு 10 ஊரா மைனரா பாத்துட்டு போய் கடப்பார் விட்டு கிளப்பி பாருங்க. கடப்பார் விட்டு கிளப்பி பாருங்க. பாட்டு இல்ல சீசா உடச்சு விட்டுறேன் இன்னைக்கு. அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு 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 பாரு ஓடி கிழக்கே அலகர குண்டு குட்ட வைக்க பாரு அவரு கிழக்கே குண்டா குழம்ப பாரு போடு கிழக்கே குண்டா குழம்பப்பாடு போடு சின்னாக்கு தாளக்காரன் குண்டு சுத்த வகுத்த பாடுற ஒரு புண்ணாக்கு. பாடுதான் கவர்மெண்ட் பைசா அண்ணாமலை என்று சொன்னாலே அங்கு ஆலயம் சுத்தி வந்தாலே 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 காலம் பவந்துலம் இடையே வர பாருங்களே இருக்குதா வேணும் கீழே அடிச்சு பார்த்தேன். உங்களுக்கு இருக்குது எனக்கு தான் இக்காடுல கொடுத்து மும்பை போல எந்த வருஷத்துல
கேமரா எடுக்காத போச்சு இது கேமரா எடுக்காத பிரமாதம் ரெடி இல்ல அது எதுக்கு மோட்டர் செட் பண்ணி என்னடி பண்ணாரு ஐவிட்டு கொடாக்குறாண்டியாவா சரி அது முத்தன கேட்டால் ஒண்ணா வரும் ஐயோ பாப்பா புதுசா வாங்கி வந்த அது இல்ல பையா இல்ல கம்பளா அது இல்ல பையா இல்ல மூக்குச்சா நேத்தாண்டா புதுசா வாங்கி வந்தே இல்ல ஒரு 3 போடு வளையலா அது இல்லடா இல்ல என்னதான் முன்ன இல்ல அது இல்லடா பையா ஏ பையா ஓ உடவுல இருக்க முந்தாணி அத காங்கடா குந்தாணி அடியா முந்தாணி தெரியாத குந்தாணி கொண்டே பின்னாடி கடக்குது பாரியா குந்தாணி ஏத்தாளே இதெல்லாம் அங்க இருந்தாத்ரா முந்தாணி தெரியாத குந்தாணி விட்டாளே இல்லடியா சரி அக்கா ஒண்ணு தப்பு ரொம்ப சந்தோஷம் தானே குளப்பட்டே வாங்கி எல்லாம் விளையாடிட்டோம் ஜாலியா இருந்துட்டோம் ஆமா பாரு சரி நூத்தமலையா நான் போய் சுத்த நூத்தமலை வராடி இரு நூத்தமலையா வாடி பாபா கஷ்டப்படுறீங்க யாரு கஷ்டப்படுறீங்க சரி விடுமா ஏமா சரி விடுமா வாச புடி மச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு பூரா கூடி நம்ம கொண்டாடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கறோம் அடியா பாப்பா கல்பத்தி அடி பட்டுனே கல்பத்தி அடி கும்பிட்டு போலவா கும்பிட்டாச்சு ஏண்டி கற்பூரம் பத்தி 8 பேர் இருக்குமா பாரு ஒருத்த காணவே யாருடி அந்த சின்ன குட்டியா விந்து ஓடிலையா முகமே சரியில்லை நம்ம எல்லாம் அவன் மட்டும் ரொம்ப வருத்தமா இருந்தான் இப்பயும் காணாம போயிட்டா சரி நாம எல்லாம் பட்டு போடுங்க நகையெல்லாம் அனைத்து நகையை அடைந்து வந்தோம் அவ எந்த நகையும் கட்டி போட்டு சரி விடு கூப்பிட்டு பார்க்கலாம் நீ எந்த தப்பு செய்தாலும் சின்ன தங்கச்சி பொறுத்துக்கிறா அதனால நீ கூட்ட ஒண்ணு ஓ மின்னலோலி வாடி 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 மின்னலோலி ஓஹோ தங்க மின்னலோலி எங்கடி போயிட்டா வாடி அம்மா நீ போய் கூப்பிடுக்கா தங்க மின்னலோலி அடி வாடியா சின்ன குட்டி எப்படி கூப்பிடுற பாரு 7 லட்சம் ரூபாய் வாங்கி தரமே கூப்பிடுற பாரு இப்ப ஏ மின்னலோலி ஒலி 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 அடி என்ன அப்படியே போங்க இவன் வாயிலாம் ஜிலேபி கட்டி இருக்குது வாயாண்டி தாலி அரக்கா தாலி அரக்க ஏமா கூட்டா வரல நீ எல்லாத்துக்கும் மூத்தவ ஆமா நீ கூப்பிட்டு பாரு உன் பேரு தான் பாசம் என் பேர்ல தான் பாஸ் அவளுக்கு நீ கூட்ட ஓடினா வரலாம் சரி கூப்பிடுறமா கண்டிப்பா உன் மேல தான் பாசம் கூப்பிடு நீதான் நல்லா போறமா பார்த்தாயின்ற எனக்கு நீ அம்மா ஹெல்ப் பண்ற கேட்ரியா கூப்பிடு அக்கா ஓஹோ தங்கா மின்னலொளி அக்கா வாமா எங்கம்மா இருக்க அங்க ஆமா ஏத்துக்கு முடியாத பக்கிய உட்கார்ந்த அங்க அந்த ஊர் தலைவர் கிட்ட காதல் பண்றான் ஏமா ஏண்டி 8 பேத்துக்கு சின்னவ எப்படி வரலாம் அரியா பொண்ணு ஏண்டி நம்மளா வயசானவங்க நம்மளா எப்படி இருக்கிறோம் அவ அரியா பொண்ணு சின்ன சிறுசு ஒன்ன பார்த்தா ரெண்டு பார்த்தாளா எனக்கு பின்னாடி இன்னாடி ஆச்சு எனக்கு மின்னலையா ஐவரு எப்படி ஒரு முன்னாடி பண்ணா ஐயோ ஐவரு காரணம் ஒண்ணு சொல்லிடியாக்கா
அக்கா ஐயா ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஒரு வாட்டமாவே இருக்கிற என்ன காரணம்? அக்கா அக்கா நான் என்னவென்று என் குறையை என்ன கோர வச்சான்? கடவுள் எனக்கு தான் கோர வச்சான். யாரு தச்சு தந்த எந்த டைலர் தச்சா? அந்த டைலர் தச்சிட்டு இருப்பான். இனிமேல் மட்டும் திமிக்கால் சொன்னாண்டி. அக்கா நான் என்னவென்று என் குறையை சொல்லுவேன் அக்கா எந்த தாரையை நான் மன்னன் இல்லாத பாவி மன்னன் இல்லாத பாவியா மகிழ்ச்சி இல்லை எனக்கு மனவாளன் பெருமையினால் மேலாங்க அப்படியே இரு இரு அக்கா என்னம்மா என் குறைய எங்கக்கா போய் சொல்லுவேன் என்ன அப்படி என்னதாம்மா குறை? யாரிடத்துல போய் சொல்லுவேன் அக்கா பொறுமா பேசாண்டி. ஏம்மா அவன் சின்ன பயப்படுவா. பொறுமையா கேளுங்களாண்டி. அப்படியே ஒதுங்களா என்ன அடி உனக்கு கோல அத சொல்லாடி. இங்க பாருங்க ஏய் கை கட்டா சொல்லு அக்கா என்ன நீ கோல உனக்கு நடந்தது என்ன என்னம்மா சொன்னதானே தெரியும். ஓதுவேன் விபரமுடன் கேளும் அக்கா ஓதுவேல் விவரமுடன் கேளும் அக்கா. 9 வருஷம் ஆச்ச மன்னர் என்னை மாலை இட்டு 9 வருஷமாச்சு மன்னர் என்னை மாலையிட்டு நடனவர் வல்ல என்ற ஏக்கத்தாரே நடசனைய கோரிங்க பூஜை செய்தேன் நாதனவர் வல்ல என்ற ஏக்கத்தாலே நடேசனையே கோரிலிங்க பூஜை செய்தே. தீதரவ மன்னன் வந்து என் தவம் அழித்து அவர் திட்டியே தொட்டு என்னை அவர் இழுக்கும் போது திட்டியே தொட்டு என்னை இழுக்கும் போது இந்த மாது நான் திறத்தால் மழிமயங்கி அக்கா என் மன்னனை பிடித்து தள்ளினார் வீட்டுக்கு வந்தா என்னதான் ஒரு மலை இடிப்பாரு. என்னதான் முதல்ல தள்ளுவாரு. அவரை தள்ளியா? ஐயா 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 உங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்தா முதல்ல ஒன்னதான் தள்ளுவாரா? அக்கா உன் வீட்டுக்கு வந்தா ஒண்ணு தள்ளலாம் ஆனா நானு என் மன்னனை பிடித்து தள்ளினேன் பாபத்துடனே இந்த மாதுக்காக வளைத்து சொல்லினேன் அண்ணவர் விஜயராஜன் அழகான ரூபத்தோடு என் அரண்மனைக்கு வந்த என்று அகிட்டார் சக்தியா செய்யா அக்கா அக்கா பெரியக்கா என்
கதையை கொஞ்சம் கேளுங்க. சொல்லுமா ஆம்பளை அவன் என்ன பூஜை செய்தான்? 48 நாள் 48 நாள் எங்க அப்பா பூஜை செய்ய சொன்னார். சரி. கர்த்தன் கைலாய பத்தி பூஜை செய்தேன். 47 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இரு. நீங்க சத்தம் போட்டீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போடுவோம். நான் இருங்க சாமி 5 நிமிஷம். இதெல்லாம் நம்ம ஜனங்களாச்சே, நம்ம பக்கத்து ஊராச்சே, இவங்களுக்கு நல்லபடியா நடத்துறோம்னு பார்த்தா நீ மண் பேசியிருந்தா என்ன அர்த்தம்? தப்பா நினைக்காதீங்க. அல்ல பாப்பா பூபதி பார்த்தான். இரு. அதனால ஏமா சொல்லுமா வந்தாரு. சரி வாசப்பல்ல நின்னு கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்டுருக்காரு. நான் தான் உள்ள பூஜை பண்றது கூப்பிட கேக்குமா? பூஜை செய்ய கேட்டாரு கேட்கும் உள்ள பூஜை பண்ணி எங்க கேட்கும்? 8 ஒரே பார்த்தா யாரா? கதவு உடைச்சாரு. ஆமா 2 கதவு போட்டு அப்படியே தாப்பாரோட புட்டு உடைந்து விழுந்து வந்து அப்படியே அந்த பச்சை வச்சு லிங்காதரம் எல்லாத்தையும் எடுத்து உதறி அந்த லிங்கத்தை ஏற்றி வச்சுட்டு வாடின்னு சொல்லி படுக்கிறதுக்கு அடி கை பிடிச்சி ஒரு பொருளை கேட்கறது இல்ல. அப்படின்னா படுத்து அப்படி சொல்லிச்சுதான் குடி கடைசிதான் போனா சொல்லுமா அதனால நான் கெஞ்சி கேட்கிறேன். கேட்டேன் வேண்டாங்க வேண்டாங்க. பூஜை முடியட்டும். 47 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பொழுது விடிஞ்சு போச்சுன்னா பூஜை முடிஞ்சு போச்சு. நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க. கெஞ்ச நான் கதர் நான் கத்த நான் ஒண்ணும் முடியல புடிச்சு பலவந்தமா இழுத்தாரு. எனக்கு ஒரு 2வது கோவம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எப்ப என்ன புடிச்சு இழுத்தியோ அப்படின்னு பண்ண கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளன. இன்னும் எப்படி நான் என்ன பண்ண கோவம் வந்துச்சுக்கா, கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளன. உள்ள கோவம் வந்துச்சு. கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளன. அப்படின்னு சொல்லாதே. ஐயோ ஆண்டவா, மேல என்னதான் ஆச்சுன்னு கேட்டா எல்லாம் பூந்துன்னு உதைப்பாரு. இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? ஆம்படியானுக்கு காயம் பட்டுடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாடுவோ? ஏண்டி கோவப்படாதீங்க. சின்ன புள்ள சின்ன திருச்சி மரணம் பயந்து முடியாது. நீ 18 வருஷமா காசு கட்ட பொறுமா கேளுங்கடி. கோவப்படாதீங்க. எனக்கு கோவம் வந்துதா, அவர் வந்து கழிச்சாரா, நான் புடிச்சு நான் இடிச்சு தள்ளன உடனே 1000 படி அருகால் இடித்த மன்னனுக்கு நெத்தியில காயம் பட்டு போச்சு. ஐயோ மாமா ஐயாத்தி மரம் பொழந்து என்னை கொண்டு வந்த மன்னரே, இன்னைக்கு அட்டை ஊட்டி மெத்த கட்டி அந்த அட்டை ஊட்டி மெத்தையில என்னை கொண்டு வந்த மன்னவரே, இன்னைக்கு அரும்பு கட்டி தோண்டி வந்தான். அந்த அரும்பு பொருத்தமில்ல என்னை கொண்டு வந்த மன்னவரு மாட்டு போன அத்தமாவ இன்னைக்கு சொந்தமில்ல. நான் என்ன
என்னன்ற நீங்களா கூத்து பாக்குறீங்களே அம்மா 8 பேர் நாங்க அக்கா தங்கச்சி எங்களுக்கு சத்தியமா எங்க வீட்டுக்காரர் எந்த குறையும் வைக்கல ஒரு ஆளுக்கு 8 ஏக்கர் 8 மோட்டரு 8 ஏக்கர் நஞ்ச 8 ஏக்கர் பிஞ்ச ஒரு ஆளு தப்பாத சுத்தமா பத்திரம் போட்டு எழுதி எங்க கையில அவங்க கையில தனித்தனியா கொடுத்துட்டாரு 8 ஏக்கர் நஞ்சா 8 ஏக்கர் பிஞ்ச 8 16 ஏக்கர் ஒருத்திக்கும் ஏ மாமா எங்க 8 பேருக்கு நஞ்ச வச்ச பிஞ்ச வச்ச அடியே மாலிட்ட மன்னவரே 8 பேருக்கு ஆமா எனக்கு மதுரையில கூடாரோ அடி மல்லிகைப்பூ வியாபாரம் என் மாற கிடைக்காம செண்டு பலி செஞ்சில கூடாரோ செண்டு பலி வியாபாரம் என்ன பத்தி அக்கா என் வீட்டுக்காரா என்னை சியானே ஆக்காம அவர் சிவலோகம் அக்கா கொஞ்சம் கோபப்படாதீங்க வீட்டுல அரிசி இல்ல கூட கவலைப்பட மாட்டேன் எதுக்கு மாட்டீங்க ஒரு நிமிஷம் கூட எதுக்கு மாட்டீங்க நீங்க எல்லாருமே அனுபவிச்சவங்க அனுபவிச்சவங்க அக்கா அப்படி சத்தியம் அவர் செய்து சொன்னாரு அடியே பெண்ணு மின்னலோடி ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா அண்ணா தருமபுரம் சாட்சியா மனைவி பத்திரி பாஞ்சாலி உங்க பேர்ல என் பேர்ல பாஞ்சாலி பேர் சாட்சியா 32 அழகோடு உன் அரண்மனைக்கு வரமாட்டேன் சத்தியம் செய்துவிட்டு போய்விட்டார் அக்கா என்ன சொல்ல தெரியுமா எனக்கு என்ன பொண்டாட்டியா இல்ல அதான காட்டா திரௌபதி நாகக்கண்ணி சுபத்திர அள்ளி பவளக்கொடி பொண்டாட்டியா இல்ல சித்ராங்காவை வீட்டுக்கு வருவார் சொன்னா நீங்க அங்க போறதுக்குள்ள அங்க போறதுக்குள்ள நீங்க எல்லாருமே வெளி ஓதி விடுங்க பத்தினி சாபம் கொடுத்தா கண்டிப்பா நடக்கும் நீங்க யாரும் அங்க வீட்டுக்கு வரல அவர் வரத்துக்குள்ள நீங்க எல்லாம் வெளி ஓதி விடுங்க அங்க பார்த்துட்டு தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் காரியம் சொல்லலாம் என் வீட்டுக்கு வருவதற்கு அக்கா வழி சொல்லுங்க அக்கா சத்தியமிட்டு போயிட்டாரு அவர் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் சொல்வாக்கிலே செல்வாக்கூடியவர் என்ன சொல் தவறாதவர்கள் பாண்டவர்கள் அதனால மீண்டும் உன் வீட்டுக்கு கணவர் வர வேண்டும் சொன்னா நம்ம அண்ணன் கோபால கண்ணன் வேண்டினால் மட்டுமே நம்ம வீட்டுக்கு வருவார் அப்ப அண்ணன் வந்தாதான் நம்ம 8 பேருக்கு ஆக முடியாது
ஆம்பளை வர வழி சொல்லுவாரு. சொல்லுவாரு. அண்ணன் வந்தாதான் வழி சொல்லுவாரு. யார் வேண்டது? அப்ப நீ ஒட்டாதான் வந்தது நீதான் காட்டணும். ஐயோ ஐயோ நீதான் காட்டணும். கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோரினேன் மணி வண்ணா. கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோரினேன் மணி வண்ணா. ஆயா போதாரே வாராய் இந்த மங்கையின் துயர்தனையாற்றினாய். ஆயா போதாரே வாராய் நாடுகேட சபையில் மாலா துயிலடித்தாய். நாடுகேட சபையில் மாலா துயிலடித்தாய். மங்கை உன் தங்கையால் கேட்டு மனவாறு கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோரினேன் மணி வண்ணா. அது மொத்தமா சொல்லுங்க. ஓஹோ அண்ணா நாராயணா. பாஞ்சாலி வணக்கம். இருப்பாய். ஏடா உனக்கு உனக்கு உனக்குண்ணா. ஏய் நீ வணக்கம் வச்சீங்களா? இப்போ என் அண்ணன் பத்தி பெரிய அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருமா. உன் பெருமை எடுத்து சொல்றேன். என் பேருமா? உலகத்துல என் மாமியார் திருப்பதிக்கு போயிருப்பாங்க. ஆமா. நான் அடிக்கடி உன்னை பாப்ப வந்து. ஆஹா. ஆனா உன் பெருமை எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ என்ன உன் பெருமை அக்கா தங்கச்சி வந்தாலும் எவ்வளவு ஒருத்தி சொன்னல ஓஹோ. சொல்ல மாட்டாருவேன். ஆ. யாரா நீ அவ கூட இருக்குது என் கூட தான் இருக்குது. ஆமா. அண்ணா சொன்னா போதும். ஆ. பாவடி வந்து புந்துவேன். ஏய், ஏய். பாதம் வந்துருவேன். என்ன என்ன தங்கா. ஆடா பொத்துல வாய வச்சுவனே. கைடா. ஏய், பக்கத்துல வர என்ன அசிங்கமா சொல்ற? ஏய் கோபால் மாதிரி இருக்குல்ல. ஆ. ஏய் கையில போட்டு. கை என்ன வச்சுக்கிறா? புல்லாங்குழல். அதுல பொத்துல இல்ல இல்லையா? இருக்கதா. அத வச்சு என்ன பண்ணுவ? இத வச்சு ஊதுவேன். அதான் பொத்துல வாய வச்சுவனே. ஆ ரைட். என்ன ரெண்டாவது? ஆ. ஏண்டா குடிச்சவனே? கைடா. அட ஏய் புடிச்சா. உள்ள போய் மோர் வெண்ணெய் தைல குடிச்சேன்யா. ஆமா. அவன் பெருமை சொன்னேன். உன் தங்கச்சி ஒண்ணா அந்த மாதிரி உன் தங்கச்சி ஒன்னதான் பெருமையா பேசும். ஆமா ஆமா. ஏய் என்ன நக்கனவனே? ஐயா. கைடா என்ன அசிங்கமா பேசிட்டு வர? என்ன நெய்யில கோபால் மாத்திரம் போய் நக்கறியா இல்லையா? ஆமா. வாங்கடியா? என்ன? தங்கா. வணக்கம். நல்லா இருமா. போயா பீடி பேலடா. யோகில என்ன? போயா வீடு அத போவேன். எனக்கு உனக்கு உனக்கு உனக்குண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருமா. என்ன இரு இன்னொரு 10 நிமிஷம் நாடகம் முடிச்சறேன். நானே முடிச்சறேன். நீங்க அப்புறம் நீங்க என்ன? ஆமா. ஏய் பாபா அந்த வண்டி அடி. அது ஏறி வந்து சின்ன வரைக்குறாங்க. ஆமா. அப்போ சங்கீதா. யார் சங்கிலா? ஓ அந்த வண்டி பேரா? இரு. பாப்பா அண்ணன் வந்துக்கிறாரு. நீங்க எல்லாம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம். சரி சரி. அங்க பாபாஜி அக்கா. பாபாஜி வாங்க. போய். வண்டி போகட்டுமா? ஏய் நாயிடி ஒரு அடி ஒண்ணு போட்டு நாய் போவா. என்ன உட்காருமா கொண்டு உட்காருமா. அக்கா தங்க மின்னலி எங்க? ஓ எங்க பாத்துட்டாங்களா? எல்லாம் பார்த்தாச்சு நீ ஒரு எங்க? ஓ அண்ணன் கிட்ட போனியா? அண்ணன்கிட்ட போனேன். அண்ணன் ஓத்துக்கல. ஏய் கைடா. ஒத்துக்கற. ஒத்துக்க மாட்டேன்றாரு. அண்ணா தங்கா மின்னலோலி. நாராயணா மின்னலோலி. அருமறை முதல்வன் ஐயாடி மாயனை எங்க திருமகன் தலைவன் ஐயாவாடி
தேவனை கரமுகில் வண்ணனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை அவரை இருப்பதம் போல இறங்கி ஏற்றுவோம் இருப்பதம் போல இறங்கி அம்மா தங்கா மின்னலொளி தங்கள் திருமணிக்கு இந்த இளைய தங்கை அங்கே கோடி வணக்கம் நாராயணா வணக்கம் 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 சுவாந்திருப்பா அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா சொல்லுங்க ஏய் விடுவே அம்மா அண்ணா அண்ணா இன்ற நாள் என்ன அழைத்த காரணம் என்ன அவரை கேளு என்ன நாராயணா ஆ. என் கணவர் வரவில்லை என்று பூஜை செய்தேன் ஆஹா. அவர் வந்தாரு வந்தாரு வந்து கதை உடைச்சு உள்ள புகுந்து ஆஹா. நான் பூஜை செய்த லிங்காகரத்தை எட்டி உதைத்தார் கோவம் வந்து பிடிச்சு தள்ளிட்டேன் எதிரில் வருகால் இடித்து இடித்து அவர் நெற்றியிலே காயம்பட்டு விட்டது ஆஹா. அதனால் ஆ. ஏமா இருக்கட்டுமா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா சாத்தியா 32 அழகோடு ஆ. என் மாமா கோபாலக்கண்ணன் சாட்சியா சாத்தியா உன் அரண்மனைக்கு வரமாட்டேன்னு ஆ. சக்தி செய்துட்டு போயிட்டாருன்னா ஐயோ ஆமாண்ணா ஆ. அதனால ஆ. என் கணவர் என் வீட்டுக்கு வருவதற்கு ஆ. வழி சொல்லுங்கண்ணா அம்மா அப்புறம் என் கைத்து தலைக்கு மேல ஒரு முருகன். என்ன சொல்றேன் நீ சாமி. இப்போ கனவுருவா வீட்டுக்கு வர்றதுக்கு ஆமா ஐயா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி பண்ணணும் போய் பண்ணோம் ஆமா அது உங்க கையில தான் இருக்குது என்ன நான் என்ன பண்ணா ஆமா என்ன கேக்குறா கணவர் உங்ககிட்ட வரணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்கணும் ஏன்னா நீ படுக்கிற கீழே படுக்கிற யார்கிட்ட பார்த்தா நமக்கு தேவை கொடுக்காரு அம்மா பாஞ்சாலி அண்ணா உன் கணவன் ஆ. அர்ஜுனன் அர்ஜுனன் உன் வீட்டை தேடி வருவா வருவார் உன் வீட்டை தேடி வந்தா வந்தாள். அப்ப நீ என்ன தெரியுமா சொல்லணும் என்ன சொல்லணும் ஐயா ஆ. என் தங்க இருக்கிறா பார் மின்னலோலி மின்னலொளி அவ ஆசை போய் தீர்த்துட்டு வந்தாதான் ஆ. உனக்கு இங்க இடம் இடம் அப்படின்னு நீ சொல்லணும் சரிங்க நான் அப்படியே சொல்றேன் ஒத்துக்கட்டுமா? அடியார் நீங்க பூரா பேர் சொல்லணும். நீங்க அடியார் ஆமா நீங்க அடியார் இவங்க எல்லாம் பூரா பேர் எல்லாரும் சொல்லி போறேன் நான் என்ன சொன்னா கரெக்டா எல்லாருமே சொல்லணும் நான் கோகவாதி சொன்னாலே கேளு நான் போக வச்சு பாப்பா ஓ உங்ககிட்ட தான் முக்கியமா வருவான் அவன் புரியுதா உன் வீட்டுக்கு வந்தானா என் தங்க மின்னலோல யாரும் தீர்த்துட்டு வந்தானா என் வீட்டுல ஏன்னா, ஒரு வீட்டுக்கு வந்த ஆம்பளைக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுப்பா போட்டு அனுப்ப கூடாது கையா தங்கச்சி வாய்க்க பாரு அக்கா 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 ஓ ஏய் மேல்த்துக்கிட்டு பேசாத குட்டியே யார முன்னாடி வந்து மடக்கு. அக்கா அக்கா ஓ அக்கா அக்கா நீங்க எல்லாம் தின்னு மென்னு தலை மேல வச்சுக்கிறீங்க அவன் பில்லு பெண்ணு தப்பியே பேண்டு நாங்களே தலைமை வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க நீங்க எல்லாம் ஆண்டு போச்சுங்க நான் இன்னும் வீட்டுக்காரரையும் பார்க்காத இருக்கிறேங்க அதனால அக்கா அக்கா உன் காலை வந்து கூப்பிடுறேன் சரி தங்கச்சியா எனக்காக சத்தியம் பண்ணு சத்தியமா என் வீட்டுக்கு வந்தாருன்னா மின்னல் ஒளி வீட்டுக்கு போய் அவ ஆசை தீர்த்துட்டு தான் வரணும் அப்படி சத்தியமா சொல்றேன்னு சத்தியம் பண்ணு எப்படி சொல்ல முடியும் ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வர எனக்காக சொல்லுக்கா சரி அக்கா சத்தியமா தங்கச்சி சொல்லு சத்தியமா என் வீட்டுக்கு வந்தாரா என் தங்கச்சி மின்னல் ஆசை தீர்த்துட்டு வா அப்பதான் என் வீட்டுல இடம் அப்படி சொல்லி நான் சத்தியமா அனுப்புறேன் நான் அங்க போக மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் எடுத்து தொடர்பு எடுத்து மூக்குல அது நோம்பு கலை பார்க்கலாம் ஐயா எங்க வீட்டுக்காரரா ஓஹோ மன்னவா சுவாமி நீங்கள் வளையாதே வளைத்த மன்னவா சுவாமி உங்க பலத்திற்கு சின்ன தங்கச்சி மின்னலோட ஆசை தீர்த்தாதான் இங்க உங்களுக்கு இடம் முடியாது சரி போய் போய் அது என்ன மாமா
ஐயோ ஐயோ அவகிட்ட போய் அவ ஆசை தீர்த்துட்டு வந்தா இங்க இடம் மேல கை வைக்கான்றான். தந்தை பெரியார் பஸ் பட்டுக்கோட்டை பஸ் டவுன் வந்து ஒண்ணு கூட உதவல. ஆனா இப்ப ஒன்னே ஒண்ணுக்குறான். திருவண்ணாமலை மல்லூர் பேட்டை 1ஆம் நம்பர் டவுன் வந்து அவர் வருவார் வருவார் நீ வைபரிசி நான் நடக்க அவனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவகிட்ட ஒரு ருசி இருக்கு. அது என்னன்னு பாருங்க. எங்க வந்து கேக்குறா மயில புடுங்க வந்த சாப்பிட்டியா மாமா? சாப்பிட்டியா கண்ணே? ஓ அது நட்டுதான் மயிலே. என்னை தொட்டான் கேலி கொட்டும் என் தங்கை மின்னலில் போய் கொட்டும். வர முடியாது. கிட்ட வராதா 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 ஐயா என் கிட்ட வராதீங்க. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு 3 நாள் சரி போடி. மனோ ஏங்க நீ போய் என் தங்கச்சி மின்னல் இருக்கா பாரு, அவன் போய் நுட்டிட்டு வா. அப்பதான் வீட்டுல இடம். சரி போடி. நீ வரவே கஞ்சுங்கடா. ரொம்ப பெருமையா பேசுனேன். எனக்கு 7 போகமா பெருமையா பேசுறேன். ஆமா. ஆனா ஒருவன் கூட ஓ ஆசைக்கு நெருங்கவில்லை. அதனால் நாடு வேண்டாம், வேண்டாம். நகரம் வேண்டாம், வேண்டாம். சொந்த பந்தம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்றேன்? அதான் நானே செய்யாச்சு.
இருக்கா இல்லையா? என்னடா புத்தி இருக்கா இல்லையா? நான் எந்த வீட்டுல பிச்சை எடுக்கணும் அங்கே ஏன்டா நீ வந்த? நான் எந்த வீட்டுல பிச்சை எடுக்க போறேன், நீ ஏன்டா அந்த வீட்டுல வந்த? உன் அக்கா பட்டா போட்ட இடமா? ஏன் உன் அக்கா தங்கச்சி போன இடமா? சரி சன்னியாசி, பரதேசி. நீ ஏன் சன்னியாசி ஆன? நீ ஏன் பரதேசி ஆன? அது ஒரு பெரிய கதை. எடுத்து ஒரு பெரிய கதை. என்ன கதை? என்ன கதை கேட்கிறேன் நான் என்ன கதை தெரியுமா? எனக்கு 12,208 போத மாதர்கள் மனைவி மனைவி எவ்வளவு ஒரு ஆசைக்கு அடங்கவில்லை. அப்போ பொண்டாட்டி வரது போற. ஆமா சரி போ. நான் பரதேசி. நீயா தண்ணி பரதேசி ஆனா? ஐயா மக்கால போய் இவன் பொண்டாட்டி கட்டுறாங்க இருந்திருப்பான். அதனால் ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை. இணங்கவில்லை. அதனால் ஐயா மாதரை வெறுத்து விட்டேன். ஐயா மாதரை வெறுத்து விட்டேன். மாமா வேற ஒண்ணும் இல்ல, என் தமிழ் தர்மராஜு கட்டளை. நீ மேகலோகம் போயிட்டு மின்னூலி பார்த்து அவளோடு சென்று, ஆனால் அவன் சிவன் பூஜை செய்தார். அது போய் கைய வச்ச புடிச்சு தள்ளிட்டான். அந்த அணுக்காயில் வரப்படி சிரமப்பட்டு விட்டது, நெத்தில பட்டு விட்டது. 32,000 கோடி வருவர்களையா சத்தியம் பண்ண. எக்கச்சக்கமான பொண்டாட்டி இருக்காத, இவன் போனா போட்டும் ஒத்தி கூட ஏத்துக்க மாட்டான். அப்ப நான் என்ன பண்ணுவான்? சன்னியாசா போறேன். அப்ப 32,000 அரண்மனைக்கு வர மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன். ஆமா அதுனா ஏன் பேச்ச கேளு. இந்த 32,000 தானே போக மாட்டேன்னு சொன்ன. ஆமா நீ ஒரு குறைச்சி உருவம் எடுத்து கட்டு குறைத்தியா உருவத்தை மாத்தி மின்னலிப்பா குறி சொல்ல வேண்டும். அப்படி போனா தோசை கிடையாது. தோசை கிடையாது. சத்தத்தை மட்டும் தான் உங்க காதுல கேக்குறேன். நேரா பார்த்தாலும் குறைச்சி என்ன பண்ணுவாங்க? அவங்க விட்டு கோலம் அஜக் பஜக் ரஜக் கூட கேட்லையோ கூட ஐயா ஐயா மானந்த பொண்டாங்கர் பார்த்தானா ஒண்ணு 450 ரூபாய் 500 அவளை கொஞ்சம் பேர் ஐயா வருது ஐயா உன்னை பார்த்த உடனே தர்க்கு வருது ஐயா தர்க்கு வந்தா குறால ஓடு முடுக்கு குடுத்து ஐயோ கேள்ற ஐயா வாங்க ஐயா வணக்கம் இது சவுண்ட் தருவா இல்ல குறத்து அடிவாக்குவே ஐயோ அடி ஒண்ணு போட்டு குப்பை அம்மா போவா கேள்ற ஐயா
குறத்தியா குறத்தியா ஓய் குறத்தியா ஆமா பச்சை குத்துறேன் அப்படி சொல்லுவேன் டேய் என்ன தொழில் தெரியும் என்ன தொழில் தெரியும் டேய் நான் கூட மரம் கட்டுவேன் குறி சொல்லுவேன் சாமி குறி சொல்லுவேன் கோணமான பச்சை எல்லாம் அனைத்தும் சொல்லுவாங்க கருத்து சாமி. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. ஆமா என் மணி 2 மாசத்துல என்ன விட்டு போயிட்டான். வருவாள வர மாட்டா கை பார்த்து தம்பி உன் கை ரேகையை வச்சு பார்த்தா தம்பி கொஞ்சம் கை ரேகை வச்சு பார்த்தா உனக்கு 2 மாசத்துக்கு கழிச்சு போயிடலா இனிமே வரவே மாட்டான்னு சொல்லு தம்பி. இனி அடுத்தால தான் பாக்கணும் சொன்னா நான் என்ன பீ பத்தி வாங்கி கொடுப்பேன். ஏன் இப்படி தாக்குறேன் கைய பாக்கணும் தம்பி உன் கைய பாக்கணும்னா பாரு அப்ப 10 ரூபாய் காசு கொடு அப்படிதான் பாக்க முடியும். கூலி 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 ஏமா உங்க கையால கொடுங்கம்மா எனக்கு நல்ல கல்யாணம் ஆகணும் ஏமா குடுடா மாட்டீங்க ஆக்கபாடி ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க கொண்டாடி ஓடி போயிடுச்சு உங்க கையால நான் சேரும் இது வேணாம் 10 ரூபாய் கொடுங்க செல்லுமே என் தங்கடியா எனக்கு தை மாசம் கல்யாணம் ஆகுமா ஆவா தம்பி உன் கைரேகை வச்சு பார்த்தா கல்யாணம் ஆவா ஆனா மொண்டாட்டி உன் அண்ணன் தான் வச்சுக்குவா அதான் கைரேகை ராஜாக்கள் 2 பிறந்தோம் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன பெருமான் அடிவோ நேர்ல பாக்கலாம் பாட்டால பாத்துறோம் பகவான் அட ஓட்டுவாரு அர்ஜுன பின்னால வில்லு வச்சு வருவார். இப்ப அர்ஜுனன் சொன்னா எவன் நம்புறியா முன்னாடி வந்துட்டியா அர்ஜுனன் சொன்னா நம்ப முடியாதா தம்பி டேய் நான் ஏன் இந்த உருவம் எடுத்து வந்திருக்கின்றேன் அதோ மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் புதல்வி அதோ மின்னல் ஒளி என்னுடைய மனைவி டேய் அவளை சேர சென்று ஆனால் அவளை என்னை தள்ளிவிட்டாள். எப்படி கழுத்து பிடிச்சி தள்ளிட்டா ஆனால் நான் அப்பவே சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன் 32 அழகோடு நான் வரமாட்டேன்னு. ஆனா எங்க மாமா சொல்லியிருக்காரு அர்ஜுனா நீ 32 அழகோடு தானே போக கூடாது ஒரு கட்டுவ குறத்துக்கு வடிவெடுத்து நீ செல்ல வேண்டும் சொன்னாரு. இப்ப நான் கட்டுவ குடுத்த வந்திருக்கேன் அவளுக்கு புரி சொல்லணும். இப்ப நம்ம எங்க போகணும் ஓ ஏய் சரி போலாம் போ ஐயா அவனுக்கு தெரியாம பேசினா மன்னிச்சு ஒரு தாள் நினைக்கும். சரி சரி ராணியம்மா போறோம். ஆமா ஆனா ஓடு எங்க ராணியம்மா அரண்மனைக்கு போனோம் கத்திர வேலை கூத்துற வேலை இங்க இருக்க கூடாது அப்படி யாருமே அமைதியா போறோம் அவங்க கொஞ்சம் இது பேச முடியாது. சரி விடு நான் போறேன் போ. இவள் விஜயாம்பாள் கூற ஏறி
வந்துகிட்டே இருக்கணும். உட்காரு. இந்த பாரு, இந்த. ஏம்மா, அந்த மோதிரத்தை கட்டி போடு. ஏரியால வந்தா நான் தான் மக்கள் படியாத. ஆறு வாயில ஒருத்தர் படம் வச்சு போய்க்கடா. ஏய் ஏய் வா. இரு அப்படியே. நம்ம நாட்டை தேடி நம்ம அரண்மனை நாடி ராணி குறத்தினா நானாடா குறத்தி இல்லையம்மா. நம்ம நாடு தேடி அரண்மனை நாடி ஒரு குறத்தி வந்துக்கிறான். வருங்காலம், செல்காலம், முழுகாலம், இறந்த காலம் 3 காலத்துக்கு சொல்லுவான். ஐய் பேசாத குட்டி. வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம் ஆமா அனைத்தும் அறிந்து சொல்வார். எனக்கு போகாலம் கூட சொல்லிட்டா. சரி அப்படியானால் டேய் சத்தியம் செய்துவிட்டு சென்ற மன்னர் என் கணவர் வருவாரா அப்படின்னு கேட்டு பாப்போம். அது கண்டிப்பா சொல்லுவா. அப்படியா? ஆமா. எங்க வர சொல்லுங்க. உள்ளார போனா கட்டாம போவோம். எங்க இருக்கிறாங்க ராணி? ஓ நோனியப்பா. ராணி நல்லா இருக்குறா. உபதி. ஏய் அவன் காசு வாங்குறாரு அவனுக்கு. வட. ஏய் குறத்தி அழகா இருக்கானா? ஆமாங்க. ரொம்ப பிரமாதம். ஒருவாள தெரிய ஒரு அழகே. ஏய் ஓடுமா கொஞ்சம் தண்ணி குடிச்சிரு. அப்போ ஏண்டி அம்மா? எம்மாடி. ஏய் நல்ல குள்ளமா இல்ல. கட்டியா. நம்ம நாட்டு கட்ட மாதிரி இருக்கு. ஆமா. குறத்தியா இது? குளுக்கோஸ் வாய்ட் மாதிரி இருக்கா பாரு. ஏத்தி வந்தா ஒரு குளுக்கோஸ். ஏய் அம்மா எம்மாடி. நான் கேட்டா உனக்கு வருத்தம் இல்லையே? ஒண்ணு இல்லடி அம்மா. ஏய் கேளு. நானு கேட்டா. இல்லம்மா. அம்மா சொல்லு. நீ எந்த ஊரு எந்த தேசம்? நீ எங்கிருந்து இங்கு வந்தாய் புறமானே? எந்த ஊரு எந்த தேசம் புறமானே? எங்கிருந்து இங்கு வந்தாய் புறமானே? பாபா புடிமா. ஏமா என்னடி அம்மா? உங்க ஊரு என்ன ஊரு? என் ஊரை கேக்குது. இல்ல உன்னை போட்டு ஓ அசிமா பேச சொல்லுமா. என் ஊரோ உபலாவியம் கிளம்பும் மயன் பேரு விஜயம் பலான சொன்னேன். ஊரோ உபலாவியம் கிளம்பும் மயன் பேரு விஜயம் பலான ஒரே நாத்து ஆமா. ஊரு உபலாவியம் பேரு விஜயாம்பா. விஜயாம்பா கர்த்தி. என்ன நாடு எங்க நாடு பேரா இருக்கு? விஜயாம்பான்னா எங்க வீட்டுக்காரர் பேரு விஜயன். அதான் நேத்து குண்டகப்படக்கு பதில் சொல்ற நீ. ஆமா. ஆமா. சரி அது போய் போகுது. உனக்கு குறி சொல்ல தெரியுமா? எனக்கு குறி சொல்ல தெரியும். கேக்குது உங்க ராணி அம்மா. இல்ல உன போட்டு பாரு வாய போய் அம்மா குறி சொல்லுவேன். கூடாத பேரை கூட்டி வைப்பேன். ஆடாத பேரை ஆட்டி வைப்பேன். எம்மா வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் அனைத்தும் சொல்லுவேன். அப்படியே இரு. அப்படி உனக்கு குறி சொல்ல தெரியும்னா நல்லா தெரியும். அம்மா. ஒரே நிமிஷம் குட்டி. எம்மாடி ராணி அம்மா. ஏம்பா ஏம்மா எனக்கு குறி உரைக்க வேண்டும். மானால் புறமாவே நீ கூடி என்ன கேட்பாயோ? நீ புறப்படுவ. எனக்கு நீ குறி சொன்னா எவ்வளவு கூலி கேட்பா? ஓ கேக்குது கூலி கேக்குது. உன் கூலி எனக்கு வேண்டாம் கேளும்மா. போதும் தாயே நான் சொன்னேன். கூலி
மட்டும் போதும் எனக்கு. அப்படியா? ஆமா, வேற அப்ப ஒண்ணும் என்னுடைய கிடையாது. வருங்கால நிகழ்கால பூரா அனைத்தும் சொல்லுவேன். நடந்த கதை, ஆமா, நடக்க போற கதை அனைத்தும். என்ன சொல்லுவியா? உட்காரு அம்மா. ரெண்டே வைக்க சொல்லுமா? ஆகட்டும்மா. கை விட்டு சொல்றா. ஆமா, ஏய் 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 கொஞ்சம் ஆமா. என் பாத்திரி போய் விடாக்குற. உடம்பு பேசண்டியே. டப்பலை உழுவுட்டு அடிக்க. கைரியா செய்தாலும் பார்த்து சொல்லுவா. அதானே உங்க இருந்து இதோட புடிச்சிட்டு வராடா. அளவு ஜாக்கெட் எடுக்கலாம் நினைக்கிறேன். அளவு ஏம்மா? ரேகை மட்டும் பார்த்து சொல்லு. ரேகையை பார்த்தா. இரு. ஐயோ. ஆமா ஆமா. இது பொம்முனாச்சி கையா தெரியலையா? அவ கைய புடிச்சா இரும்பு மாதிரி இருக்குடா தம்பி. குடும்ப புடிச்சிக்கலையா? ஆமா. ஏம்மா, மேகலாகம்மா அல்லகின்ற ஓராணி அம்மா நம்ம ஓராணி மின்னல் ஒளின்னு எல்லாருக்கும் தெரியும். என் வாழ்க்கையில நடந்த கதை நான் சொல்லு. அந்த 5 ராஜாக்களோட பிறந்த அர்ஜுன பெருமாளை மாலையிட்டது உண்மைதானா? இவளுக்கு எப்படி தெரியும்? அம்மா பட்டியாச்சு எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லுது புரியல அந்த புரியல சொல்லு. சொல்லுமா? அர்ஜுன மாலையிட்டு அந்த 9 வருஷம் ஆச்சு கேளும் அம்மா. கணவன் உன்னை விட்டு பிரிந்து இருந்தது உண்மைதானே? ஆமாண்டி. ஆனா பரவாயில்லை அப்படி அப்படியே சொல்றாடா. ஏமா அப்படி அப்படியே சொல்ற? அப்ப 9 வருஷம் கழிந்த உடனே உன்னை பார்ப்பதற்கு வந்தாரு உங்க வீட்டுக்கு. அப்ப நீ பூஜை செஞ்சுட்டு இருந்த. அப்ப வந்தவர நீ கழுத்தை பிடிச்சு நெட்டி தள்ளையா? இவளுக்கு எப்படி தெரியுது? ஏன்னு பாத்துக்க சொல்றாங்க. அதானே பூஜை முடியிட்டு கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னியா? ஆமாண்டி. பொறுக்க மாட்டேன்னு கையை பிடிச்சி ஈத்தாரா? என்ன பிடிச்சி எடுக்க வரா? அவர் ஈத்தாரான்னு கேட்டேன். ஆமா. கையை பிடிச்சி ஈத்தாரா? ஆமாண்டி. கைத்தை பிடிச்சி தள்ளனியா? தள்ளன. நெட்டி தள்ளுதா அவர் முன்காயப்பட்டது உண்மைதானே? ஆமா. அப்ப முன்காயப்பட்டதால பின்னே மின்னல் ஒளி உன்னுடைய அரண்மனைக்கு வந்து நான் முன்காயம் பட்டு விட்டேன். அதனால் 32 அழகோடு உன் அரண்மனைக்கு வர மாட்டேன் என்று சத்தியம் செய்தது உண்மைதானேம்மா? அம்மா. ஆமா. பர்த்தி. ஆமா. புரியாமா? நான் சொல்லு. ஆகாயவாணி புமாதேவி சாட்சியா உன் மனைக்கு வரமாட்டேன் அப்படி சத்தியம் செஞ்சுட்டு போனது உண்மைதானே? உண்மைதான். ஆமா. நான் உன்னை கேட்கட்டுமா? என்னம்மா? நடந்தத பூரா சொல்லிட்டு இல்ல. ஆமா. அம்மா நடக்க போறதை சொல்லுவீங்களா? கண்டிப்பா. அம்மா சொல்லுமா. அப்படி சத்தியம் செய்து விட்டு சென்ற மன்னர் அம்மா சொல்லுமா. அவர் எப்போ வருவார் ஓடி புறமாதே அது எக்கணவர் வாழ் இங்கையில் புறமாதே எப்போ வருவார் ஓடி புறமாதே அது எக்கணவர் வாழ் இங்கையில் புறமாதே. அவர் எப்போ வருவாரு? எப்ப எனக்கு இன்பம் தருவாரு? ஐயோ ஐயோ சொல்லுமா. அம்மா அம்மா அவர் வருவார் வர போறாரே கேன சொன்ன வந்து விட்டார் பாரு மணி கேள தாயே வர போறாரே கேன சொன்ன வந்து விட்டார் பாரு வருவார் வர போறாரே கேள அம்மா வந்து விட்டார் பாரு மணி கேன சொன்னேன் வர போறாரே கேள அம்மா வந்து விட்டார் கண்டரே வந்து விட்டார் உன் கணவன் வருவார் வர போறார் வந்துட்டார். ஆமா என்னடி வருவார் வர போறார் வந்துட்டாரு எனக்கா அஞ்சலை ஆர்க்கவாடி அம்மா அஞ்சலை எனக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஏமா அப்படியே அந்த குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வ துணை இருக்க பிரார்த்திக்கிற சுவேதியம். என் கணவர் வந்துட்டாரு சொல்றியா? எங்கடி சொல்றியே? வருவாரு. ஆனா நான் சொல்றது நீ கேட்டா கண்டிப்பா வந்துருவாரு. இப்ப வந்துருவாரு. நீ என்ன சொன்னாலும் கேக்குறியா? கேட்கல. சரி பாரு ஒரே பாய் போடணும். ஏமா முதல்ல என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுன என்ன நீ என்ன குளிப்பாட்டுன நான் உன்ன குளிப்பாட்டும். எனக்கு
என்ன நீ தேய்க்கணும். ஆமா உனக்கு என்ன நான் தேய்க்கணும். ஐயோ உன் மேல நாத்து அடிக்குது. ரெண்டுமே சேர்ந்து என்ன தேய்க்கணும். ஆமா அழகா ஐயா கலந்தா நாத்து அடிக்குது. ஆமாண்டியம்மா என் டீ பிளேட் போட்டு கீச்சு பாரு. ஆமா உன் டீ கீச்சு பாரு. உன் மேல நாத்து அடிக்கல நான் செக் பண்றேன் நோடு. எங்கட மூஞ்சி பாக்க ஏம்மா. சரிம்மா சரிம்மா ஏம்மா சரிம்மா. இப்போ இப்ப என்ன என்ன தேய்க்கணும். எனக்கு என்ன தானே தேய்ச்சி முடியும். ஆமா. நீ பேச எனக்கு தேய் அரியணை நான் எடுத்து கேள்வி போறேன். நான் உனக்கு தேய்க்கணும். ஆமா ஆமா இப்ப பாரு. கையை இரும்பு மாதிரி இருக்குது அம்மா. என்ன தேய்ச்சாச்சு? அப்படியே கிடையாது கொடுக்குறேன். ஐயோ அதுக்குள்ள அவசரப்படுறேன். வேற நீ எனக்கு ஊட்டணும், நான் உனக்கு ஊட்டணும் சாதம். சாப்பாடு ஆமா நீ எனக்கு ஊட்டணும், நான் உனக்கு ஊட்டணும். ஐயோ ஆம்பளை உனக்கு வேணுமா வேணாமா? ஊட்டு பின்ன ஆம்படியா தேவையா செய்யலாம் பண்ணிதான் அம்மா. அடி சாதமாவை நான் எடுத்து கேள்வி போறேன். கட்சிக்கிழமை மணி குச்சி நாடகம் முடிவு ஒன்று பேசிய நாடகம் முடிவு. சரி எனக்கு ஒரு ஊட்ட நிறைய நினைத்தா இப்ப என்ன பண்ணி ஒரே பாய் போடணும். ஒரே பாய் போட்டு ஒரே தலைகாணி போடணும். அதுல நான் படுக்கணும், நீ என் கூட படுக்கணும். ஒரே பாய் போட்டு ஒரே தலைகாணி போட்டு ஆமா அதுல யாரு படுக்கிறதா? நான் 2 பேரும் படுக்கணும். ஐயோ ஐயோ கருமா. அப்படியே வேணுமா வேணுமா வேணாமா? தெரிஞ்சாப்பா பாய் போடு. அவளே போட்டு நீ போடுப்பா. என்னைக்குமே எல்லாத்துக்கும் நான் நல்லதான் செய்வேன். எங்கேயா கொண்டு வச்சுக்கிறான் பாய்? எப்படி படுன்னு சொல்லி காட்டுறேன். இப்ப படுவா. எப்படி படு. ஏண்டா எப்படி படுத்து சொல்லி எனக்கு தெரியல. எப்படி கத்துக்கிட்டு ஆம்பளை போய் கீழே பட்டா ஆம்பளை போய் கீழே படுத்துறேன். அப்ப 2 பேரும் இருப்பா. 2 பேரும் ஒண்ணா படுத்தா படு. அப்படியா? ஆமா நான் படுக்கிறேன். தலைவிதி போய் வாயிடா போடா. இந்த பாயை எரிச்சிரு. சாமி பாசவர் கிருபையாரி வந்துட்டு எனது நாதா பூசைய நம்பி பாவி பூவையார் உனக்கு துரோகம் செய்தேன். என் ஆசைய வருத்து மாசில்லா வதன தீரா பாசமாய் உன் பாதம் தன்னை பாவையால் பணிந்துட்டேனே. சாமி உன்னை பிடித்து தள்ளியது என் தவறு தான் ஐயா. ஆமா. அதனால் இனிமேல் உன்னை தள்ள மாட்டேன். சரி. நான் செய்த தப்புதான். மன்னித்து விட்டேன். மன்னித்து விடு. மன்னித்து விட்டேன். இப்ப எங்க போகணும்? புறப்படுவா.
உபலாவியம் உபப்பிளாயம். போகலாம். மின்னலொளி சிவ பூஜை அர்ஜுன குறைவேடம் நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டுகளுக்கு அனைவருக்கும் இன்னைக்கு என்ன ஒரு பொருள் ஒரு பக்கம் அரசகுப்பம் அரசங்குப்பம் போகிறோம். யார பாப்பா கைதட்டு முன்வச்சு கைதட்டு